அண்ணா டேய் என்னடா நடக்குதுங்க? ஸ்டூடண்ட்ஸ்குள்ள பிரச்சனை. போலீஸ் ஃபோன் போட்டு வர சொல்ல வேண்டியதானே? போலீஸா? அங்க பாருங்க. சார் உட்காருங்க சார், உட்காருங்க சார். என்ன சார் பாக்குறீங்க? எப்படியும் வேடிக்கை பார்க்கறதுன்னு முடிவாகி போச்சு. சேர்ல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு படம் பார்க்குற மாதிரி பாருங்க சார். என்னங்க சார், என்னங்க சார், என்ன சார் முறைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவ்வளோ பெரிய கலவரத்தை கூட கரகாட்டத்தை பார்த்து ரசிக்கிற மாதிரியே ரசிக்கிறீங்களே, எப்படி சார் இது? போலீஸ்காரங்களுக்கு வேடிக்கை பார்க்கறதே வாடிக்கை ஆயிடுச்சு. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவீங்களா இல்லை உள்ள இருந்தா அப்படியா சார்? டவுட் கிளியர் பண்ணுங்க சார். என்னடா நக்கலா? பார்த்தல்ல, துப்பாக்கி சவுண்ட் கேட்டோன்னா ஒரு பையன் இல்ல, எல்லாம் பயந்து ஓடி போட்டானுங்க. இத நீங்க பண்ணையா பிரதர்? நீங்க காலை சுடவனா ஆளை சுடவனா? மேலையாவது சுடுங்கய்யா, வாங்குற சம்பளத்துக்கு ஏதாவது சுடுங்க. என்னம்மா என்ன பாக்குற? போலீஸ்காரங்கிட்டே இவ்வளவு தைரியமா பேசுறேன்னு பாக்குறியா? உங்களை மாதிரி தப்பான போலீஸ்காரங்களுக்கு ஆப்பு வைக்க வர்றாண்டா வர்றாண்டா எங்க அண்ணன். ராஜாவோட ஆசைப்படியே போலீஸ் அண்ணன் சிட்டியில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆயிட்டாரு. வக்கீல் அண்ணன் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 லாயர் ஆயிட்டாரு. டாக்டர் அண்ணன் வெளிநாட்டில் படித்து மிகப்பெரிய சர்ஜன் ஆகி சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டிட்டாரு. இந்த நேரத்தில் ராஜாவோட தங்கச்சி லட்சுமிக்கு சொல்ல முடியாத ஒரு நோய் வந்துச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக மெட்ராஸில் இருக்கிற அண்ணனோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப நத்திங் டு வரி. ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணால் எல்லாம் சரியாயிடும். உடனே அட்மிட் பண்ணி ஆப்ரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்கிறேன். ஓகே? காலையில் ஏதாவது கோயிலுக்கு போகலான்னு ராஜா கிட்ட சொன்னப்போ எங்கள் அண்ணன் தாண்டா எனக்கு கடவுள் மாதிரின்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு உங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கானே. ஐயோ, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி டாக்டராக நிற்கிறேன்னா அது காரணமே என் தம்பி தான். ராஜா, நீ உடனே ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு இவ பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வா. எல்லாம் நல்லபடியாக முடியும். சரியா? சரிண்ணா. பாட்டி தங்கச்சி நான் பாத்துக்கிறேன் ராஜா. இவங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். தியேட்டர் ரெடி பண்ண சொல்லுங்க. அனஸ்தீஷியா கொடுக்க ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அப்புறம் பாட்டி சிஸ்டர் கூட போயிட்டு ஒரு 2 லட்ச ரூபாய் பணத்தை கட்டிடுங்க. 2 லட்சமா? அவ்வளவு பெரிய தொகைக்கு நான் எங்க தம்பி போறது? ஏன் பாட்டி, ஆப்ரேஷன் செலவுக்கு பணம் கொண்டு வரல? பணமெல்லாம் தேவையில்லை, எல்லாத்தையும் அண்ணன் பாத்துக்கிறோம்னு தம்பி தான் சொன்னாப்புல. அவன் சொல்லுவான் பாட்டி, தம்பிக்கு எதுவும் தெரியாது. பேங்க்ல லோன்லாம் போட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டலே நான் கட்டியிருக்கேன். இப்படி வரப்போறவங்களுக்குலாம் இலவசமா ஆப்ரேஷன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த கடன்லாம் எப்படி அடைக்கிறது? என்னங்க தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராத்திரி பகல அந்த தம்பி கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சத எங்களை மாதிரி 4 ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு நினைச்சிட்டான் தம்பி. தம்பி என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சது என்னமோ உண்மைதான். ஆனா இதெல்லாம் நான் போய் கடன் கொடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பணத்தை கொடுத்தா ஆப்ரேஷன் பண்றேன். பாட்டி சொல்லுதாயே, இதெல்லாம் நீ கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை. இதை வித்துட்டு ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிடு. சரிதாயே. கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகையா? சரி, வேற வழி இல்லை, உயிரை காப்பாற்றணுமே. இதை வச்சு பணம் எடுத்துருவாங்க, நான் ஆப்ரேஷன் ரெடி. சரிங்க தம்பி. ஒரு 1/2 hour கழிச்சு இன்னொரு ஊசி கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. இனிமே லக்ஷ்மி உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ரொம்ப நன்றிங்க தம்பி. தம்பி, நீங்க கேட்ட 2 லட்சத்தை என்னால் பெரட்ட முடியல. காதல காலத்தில் இருக்கிறத விட்டு கூட 1 லட்சம் தான் இருந்துச்சு. இந்தாங்க தம்பி. தம்பி, என் பேத்தி உள்ள போய் பார்க்கலாமா தம்பி? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வாங்க. என்ன பாட்டி இது? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் ஆபரேஷன் முடிஞ்சதும் பணத்தை கம்மியா கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? இங்க பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மொத்த பணத்தை கொடுத்தாதான் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுவேன், புரிஞ்சுதா? அப்படிலாம் சொல்லாத ராசா. ஊர்ல இட்லி வித்தாவது உன் பாக்கி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கொடுத்துறேன். அறிவு
அறிவு கட்டத்தனமா பேசாத பாட்டி. இட்லி வித்தெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. இங்க பாரு, 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி ஆச்சுன்னா கூட அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே கூட்டு போக முடியாது. என்னடா சொன்ன? இந்த கைனால எத்தனை நீ வாங்கி சாப்பிட்டுருப்ப. நன்றி எடுத்தனமா பணத்துக்காக ஒரு பச்சை பிள்ளை உயிரோட அப்படி விளையாடுறிய. நீ விளங்கவியா? நாசமா போயிருவ. ஐயோ, இந்த கிழவியோட பாவம் உன்னை சும்மா விடாதா? என்ன டாக்டர், என்ன பிரச்சனை? யார் இவங்க? அது எங்க பாட்டி தான். கொஞ்சம் மனநிலை சரியில்லை. நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. கேர்ஃபுல். போங்க சார். எல்லாரும் போங்க சார். நோ ப்ராப்ளம். போங்க போங்க சார். எடி பிச்சைக்கார கிழவி, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து ஏன் கையாளி ஆபரேஷன் பண்ண வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடியே அடிச்சு அவமானப்படுத்திட்டல. என்ன பண்றான் பாரு. ராசா ராசா வேணாயா. இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி வச்சிருக்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீ பண்ண தப்புக்கெல்லாம் நான் சிட்டியில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிறதுனால என் பவரை யூஸ் பண்ணி தப்பா கேஸை ஃபைல் பண்ணி நான் தப்பிக்க விட்டுருக்கேன். அதையும் மீறி ஏதாவது ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா இபிக்குள்ள இருக்கிற எல்லா செக்ஷனும் நுழைஞ்சு பிரிச்சு மேஞ்சு உன்னை எஸ்கேப் பண்ண வச்சிருக்கேன். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லை. இது தம்பி கூட்டிட்டு வந்த பொண்ணு. அவனுக்கு என்ன பதில் சொல்ல போற? நீ பண்ண இந்த கொலைக்கு ஒரே ஒரு விட்னஸ் அந்த கிழவி. அவன் மட்டும் ராஜா கிட்ட போய் சொன்னா அவனை வெட்டி கூறு போட்டுருவான். அதுக்கு முன்னாடி நாம அந்த கிழவியை வெட்டி கூறு போட்டுட்டா அறநிலைத்துறை அமைச்சர் சைதை சைலஜா. அறநிலைத்துறை அமைச்சர் சைதை சைலஜா. அறநிலைத்துறை அமைச்சர் சைதை சைலஜா. சொல்றேன்.
அண்ணனுங்களை பற்றி இந்த ராஜா கண்ட கனவெல்லாம் நொறுங்கி போச்சு. தங்கச்சியும் பாட்டியும் பறி கொடுத்த இந்த ராஜா இனிமே என்ன செய்ய போகிறான்? இளநின பயந்துட்டீங்களா? ஜின்ல எப்பவும் இளநீ ஊத்தி சாப்பிடணும். இப்படி தண்ணி ஊத்தி சாப்பிடுறீங்களா? தலைவலி வராது. எப்படிங்க தங்கச்சிக்கு இப்படிலாம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலடா. அண்ணனும் எவ்வளவோ முயற்சி பண்ணாரா, அந்த ஆண்டவருக்கு கருணை இல்லாம போயிடுச்சு. அந்த துக்கம் தாங்க முடியாமதாடா நாங்களாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். அட பாவீங்களா? அட நீ வேறன, அவளுக்கு விதி முடிஞ்சிச்சு, போய் சேர்ந்துட்டா. நீ என்ன அவளை பிளான் பண்ணியா கொன்ன? அண்ணே, இனிமே நான் நம்ம ஊருக்கு போக மாட்டேண்ணே. இங்கே ஏதாச்சும் கோவில் குளமா பார்த்து தங்கிக்கிறேண்ணே. டேய், மாளிகை மாதிரி நம்ம வீடு இருக்கும்போது நீ எதுக்குடா கோயில்ல தங்கணும்? அண்ணே, நான் கோவில்னு சொன்னதே நம்ம வீட்டைத்தானே, சாமின்னு சொன்னதே உங்க 3 பேரைத்தானே. ஆமாண்ணே, திருப்பதிக்கு போனா ஏழுமலையானை பார்க்கலாம், பழனிக்கு போனா முருகனை பார்க்கலாம், அந்த சபரிமலைக்கு போனா ஐயப்பனை பார்க்கலாம். ஆனா உங்க கூட இருந்தா அந்த 3 சாமியும் ஒன்னா பார்த்த மாதிரி இருக்கனே. 1 சாமி 2 சாமி 3 சாமி. அண்ணே, என்ன ஏத்துக்கங்கண்ணே, உங்க கூட சேர்த்துக்கங்கண்ணே. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டா. இனிமே ராஜா நம்ம வீட்டுல நம்ம கூட தான் தங்குவான். இருக்கட்டும். என்னடா? கண்டிப்பா சார், கலெக்டர் சார், கலெக்டர் சார் வந்துருங்க. அண்ணே, கலெக்டர் சார் வந்துருங்க. கலெக்டர். டேய், வீச்சர்வாளை தூக்கிட்டு நீ உள்ள வந்த வேகத்தை பார்த்து இன்னும் 3 பேர் தலை கீழே விழுந்திருக்கும் நினைச்சேன்டா. ஆனா 3 பேர் காலில் விழுந்துட்டேடா, மானம் கட்டவனே. புரியுதுடா? என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாம் அவன் கூட பிறந்த அண்ணங்க, அவன் கூட பிறக்கா தங்கச்சி. டேய், என்னையோட அடிச்சு இதுவரைக்கும் ராஜா, இனிமே ராஜாதி ராஜா.